சௌந்தர்யாவை சொல்றீங்க நல்ல பேட்ச் வச்சு மூஞ்சி தேக்க கெட்ட குணத்தோட காலி பணம். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். எஸ்விசி ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அந்த பார்வை டு பிரியா மேம் டு நீங்க என்ன ஏதோ ஒண்ணு அப்படி நீங்களே என்னது அது? நான் எதேச்சியா வரும் பொழுது எனக்கு பயங்கர ஷாக்கிங் ஆனதுன்னா அவங்க உட்காந்துட்டு அவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் நினச்சது என்னென்னா நம்ம லவ் ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்து மேலேயும் இருக்கும். இப்போ இந்த வீட்டில் நம்ம டக்குன்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்க பொழுது நம்ம அதுக்கு அவதூறான ஒரு பெயர்களையும் வச்சிட முடியாது. பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு குரூப் இருக்குது, டீம் இருக்குது. அந்த டீம் எப்போ தெரியும்னா நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணுவாங்க உள்ளே போய் உங்களுக்கு மைக் வேணும்னா. இப்போ ஜாக்லினை நீங்க சொன்னதாக இருக்கட்டும், சௌந்தர்யாவை சொல்றது இதெல்லாம் ஏன் முன்னாடியே அவர் சொல்லல? அப்போ இன்னொரு முகத்தோட விளையாடினாரா கேம்? இது எப்படி இருக்குன்னா, ஏன் நீங்கள் முதல் நாள் சொல்லுங்கள் நான் கோவப்படணும்ட்டே பிக் பாஸ்க்குள்ளே போகல, கோவப்படுத்தி தினமும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக. ஸோ அது வந்து எனக்கு அது அவங்களுக்கு அது உடன்படுதுன்னா கூட எனக்கு அது உடன்படணுங்கிறது கிடையாது. இல்லை ப்ராங்க் வந்து ரவீந்திரன் சார் வந்து எனக்கு ரொம்ப பாதித்த விஷயம் ஃபஸ்ட் எபிசோடு. எல்லோரும் சப்போர்ட்டாக இப்போ இந்த விஷயத்த சொல்லும்போது இவர் எங்கிட்டையும் பேசியிருக்காரு. ஆனால் எனக்கு இந்த கண்டென்ட்டு பிடிக்க சொல்லி எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்து எப்படின்னா, அண்ணா இது எப்படி செட் பண்ணுறது, எங்கே இருந்தாலும் சொல்லுவார், அண்ணா நாமினேஷன் இருக்கும்னா நம்ம 4 பேர் இருக்கோம், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிம்பார். ஆனால் அது ரஞ்சித்தோட நாமினேஷனுக்கு பண்ணுறேங்கிற விஷயம் தான் எனக்கு பாதிச்சு. ஃப்ராங்க்குங்கிற விஷயம் பண்ணும்போதே யாராவது கோவிச்சிடக்கூடாதுங்கிறது எனக்கு கஷ்டம் வந்தது. அது நடித்து முடிக்கிறப்பவே சக்கரை கொண்டாந்து வாயில் போட்டாங்க, தர்ஷா குப்தா ஃபீல் ஆனாங்க, அன்ஷிதா ஃபீல் ஆகிட்டாங்க. அதுக்கு நான் அவர்கிட்ட கோச் இருந்திருக்கேன் ரவி சார்கிட்ட. எல்லாரும் இப்படி போய் பண்ணுறாங்களே, எங்களுடைய உணர்வுகளை வந்து உங்கள் சரியாக இருந்த விஷயாலே நான் சொல்லிட்டே தான் இருந்திருக்கேன். அருண் சரியாக இருக்குது இப்போ கூட சொல்லுவேன், ஐ லைக் அருண். ஒரு இடத்துல வந்து நீங்க சௌந்தர்யாவை சொல்றீங்க நல்ல பேட்ச் வச்சு மூஞ்சி தேக்க நிறைய பேசியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது அதை ஏன் நீங்க அப்போ சௌந்தர்யா கிட்ட அந்த அதுதான் அவர் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கேன். இப்போ நான் கெட்ட குணத்தோட மனசுக்குள்ளெல்லாம் பொங்கி காலி பணம், நடிகை, வேஷக்காரி, தந்திரக்காரி குத்தி இந்த வாரம் முழுக்க கூத்தணும்னு போட்டிருக்கேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உள்ள இருக்கிறதோட வெளியில வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டீங்க போல. அந்த பார்வை டு பிரியா மேம் டு நீங்க என்ன ஏதோ ஒன்று அப்படி நீங்களே என்னது அது? சரி, அதாவது என்னென்னா இந்த வீட்டில் வந்து நமக்கு முகமே தெரியாத நிறைய பேர்த்து கூட இருந்தேன். ஆக்சுவலாக அங்கே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அழுத்தம் வெளியே இருக்கும்போது தெரியாது, அது உள்ளே இருந்தால் தான் அதை பற்றி புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அங்கே வேற ஒரு வாழ்க்கை, நேரமே தெரியாது, எதுவுமே தெரியாது, நமக்கு என்ன நடக்குது, வெளியே என்னவா இருக்குது எதுவுமே தெரியாது. ஸோ சடன்லி நம்ம அங்கே இருந்துட்டு அந்த முகங்களையே பார்த்து ஏன்னா எலிமினேஷன் நாமினேஷன்னு இந்த குறைகள் மட்டுமே கேட்டு இருக்கிற அந்த ஒரு இதுக்கு திடீர்னு வரும்போது இப்போ நான் ஆக்சுவலாக அவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் நினச்சது என்னென்னா டெலகாஸ்ட் இந்த மாதிரி நம்ம டக்குன்னு போக முடியாது, ஏன்னா நம்ம இருந்துட்டு தான் நம்ம போகிறோம், மேபி இன்றைக்கி நைட்டோ நாளைக்கு தான் நம்ம போவோம் அப்படின்னு என்னுடைய புரிதல். ஸோ அதனால் அவங்க அங்கே வந்து இருப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் எதேச்சியாக வரும் பொழுது எனக்கு பயங்கர ஷாக்கிங் ஆனதுன்னா அவங்க உட்காந்துட்டு என்ன வீட்டில் கூப்பிட்டு சொல்லுவோம், இதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லையா. நான் டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டேன். என்னென்னா நான் இப்போவும் வீட்டில் உட்காந்து எங்கேயாவது இருக்கும்போது கூட நான் அதை யோசிக்கிறது உண்டு, எப்படி இருப்பாங்க, என்னவா இருப்பாங்க, மெயின்டைன் பண்ணுறது விஷயங்கள்லாம் நிறைய யோசிப்பேன். அப்புறம் இங்கே வரும்போது எனக்குள்ள அழுத்தம், எனக்குள்ளே இருக்கிற இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனநிலை இதெல்லாம் மாறி சரி நமக்கான ஒரு சோல் அங்கே ஆப்போசிட்டில் எதிர்பார்க்காம உட்காந்துட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு செகண்ட் எனக்கு உண்மையாமல் பூரிப்பாயிடுச்சு எனக்கு. ஸோ அதில் நான் எதிர்பார்க்கல ஒன்று. ரெண்டாவது நான் எப்படி இருப்பேன்னு அவங்க பார்த்துருப்பாங்க கரெக்டாக. ஒருவேளை நான் சரியாக இருந்திருந்தாலும் சரியாக இல்லாட்டியும் வெளியே என்னவா எப்படி விளையாடினீங்கன்னு சொன்னாங்களா? பார்த்துட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நானாக இருக்கிறதுல மகிழ்ச்சிங்கிறது தான் எனக்கு எப்பவுமே. அதாவது அவங்க சொன்னது என்னென்னா, சரி எல்லாத்து மாதிரியும் எல்லோரும் இருக்க வேண்டிய விஷயம் இல்லை. நான் சொல்கிறது ஒருத்தருக்கு ஒரு வே இருக்கும், ஒருத்தருடைய எண்ணங்கள் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சொன்னது ஒன்றுனா, நீ எப்படி இருக்கங்கிறத விட கெட்ட பேர் இல்லாமல் நம்ம இந்த மாதிரியான இடங்களில் அவங்க என்கிட்ட சொன்னதை சொல்ல. ஸோ அதில் வந்து நான் வந்து நீயாக இருந்தேன். ஏன்னா என் கூட இருக்கிறதுனால என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு வேணால் அது நான் யார் என்னங்கிறது நிறைய முரண் இருக்கலாம். பட் அவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சதுனால நீயாக இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற விஷயம் தான் அவங்க சொன்னது. லவ் கண்டென்ட் ஒன்று அது யூஸ்வலாக நடக்குது, அது ஒரு அழகாக நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க, ஐயா அது கண்டென்ட்
அப்படின்றது ரஞ்சித் சாரே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லவ் கண்டென்ட்ற ஒரு விஷயம் போகுதுல, விஷால் கூட இவ்வளோ நாள் இருந்ததுனால கேட்குறேன், என்ன நினைக்கிறீங்க விஷாலை பற்றி? இல்லை, விஷால் உண்மையாகவே ரொம்ப ஃபன்னான தம்பி. நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பழகியிருக்கேன். ரொம்ப இனிமையாக வச்சுப்பான், செட்டில் இனிமையாக இருப்பான். தான் கூட 10 பேர் இருந்தால் கூட நல்லா பழகுவார், அன்பாக இருக்கக்கூடிய ஆள் தான் விஷால். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஷாலை. ஆனால் அந்த அந்த பாசம் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் இப்போ கூட சொல்லியிருந்தேன். நம்ம லவ், ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்து மேலேயும் இருக்கும். இப்போ இந்த வீட்டில் டக்குன்னு ஒரு 4-5 பேர்த்து மேலே பாசமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு குரூப் இருக்குது, டீம் இருக்குது. அந்த டீம் எப்போ தெரியும்னா, நீங்கள் பேட்ரி சேஞ்ச் பண்ணுவாங்க உள்ளே போய், உங்களுக்கு மைக் வேணும்னா, எல்லாம் சட்டம் போடும்போது என்ன போடுவோம்னா, எல்லோரும் போய் அவங்கவுங்க பேட்டரியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஸ்டோர் இன்சார்ஜ் போடுவோம். ஆனால் போகும்போது அவங்கவுங்க ஃப்ரெண்டுகளுக்கு 2 எடுப்பாங்க. அப்போ நான் போய் கரெக்டாக பார்ப்பேன், யாருக்கு எடுத்திருக்கா, இதெல்லாம் உங்களுக்கு டீமாக தெரியலையாடா, இதில் மட்டும். ஆனால் அங்கே குத்தும்போது அந்த மாதிரி யாருக்கு எடுத்திருக்கா இல்லைம்மா, நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஆனால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா உங்கள் ஃப்ரெண்ட்? எனக்கு வந்து ஜெஃப்ரி எடுத்துகிட்டு வந்திருப்பான். குளிக்கும்போது மனிதாபிமானமாக எல்லாத்துக்கும் செஞ்சுருவோம். ஏன்னா ஸ்டோர் லாக் ஆகிடுச்சுன்னா பேசுகிறது கேட்காம போயிடும், அந்த மாதிரி இருக்குது. இதில் விஷால் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கூட நான் தவறுலாம் கிடையாது. விஷால் என்னாச்சுன்னா, தன்னுடைய ஒட்டுமொத்த அன்பையும் ஒரு சாரர் மேலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தன்னுடைய பாதை 50வது நாளுக்கு மேலே பாதையை மாற்றின மாதிரி எனக்கு ஸ்பாட்லேயே தெரிஞ்சிருச்சு. தெரியும் பொழுது ஆரம்பத்தில் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி பேசுகிறாங்க, இது நெருக்க ஒரு வீட்டில் ஆண் பெண் சரிக்கு பிக் பாஸுங்கிற வீடு பிரிக்கிற வீடு கிடையாது. நீங்கள் பெண் தானே, நீங்கள் ஆண் தானே, அதுக்கான வீடு கிடையாது. அனைவரும் ஒரே இடத்துல வாழ துவங்குறது தான் அந்த வீட்டினுடைய நிலை. அப்போ நம்ம அதுக்கு யாரையும் தவறு சொல்லக்கூடாது. ஆனால் தொடர்ந்து அது 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 விஷயம் போகும்பொழுது மக்கள் மனசில் இவ்வளோ தூரம் பிரதிபலிக்குங்கிறது எனக்கு வெளியே வந்து தான் தெரியுது. அங்கே ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்ப்போம், விளையாடுறாங்க, எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. நம்ம டக்குன்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்க பொழுது நம்ம அதுக்கு அவதூறான ஒரு பெயர்களையும் வச்சிட முடியாது பாருங்களேன். ஏன்னா எல்லோரும் மெச்சூர்டு. இங்கே வந்த கண்டஸ்டன்ட் எல்லாமே ஒரு கண்டஸ்டண்ட்டு சூஸ் பண்ணி வந்திருக்காங்க. இதுக்கு எனக்கு ஒரு மேடை கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம விளையாட்டாக ஒரு வார்த்தையை சொல்லிட முடியாது. ஆனால் அதுவே தொடர்ந்து அங்கே பயணிக்கும் பொழுது நமக்கு ஒரு தம்பி, இது இல்லை நம்ம வந்தது, உன்னுடைய பாதை மாறி இருக்கு, அந்த பாதை மாறுதில்லை. இப்போ நான் மனசில் எனக்கு என்ன நினச்சனோ வெளியே வந்தோன்னே எல்லோரும் பேசும்போது அதுக்கான வாய்ப்பை நம்ம இழக்கிறோம்ல. எனக்கு அந்த ஒரு வருத்தம் வந்து விஷால் மேலே இருக்குது. நல்ல பையன், நல்ல கண்டஸ்டண்ட்டு, ஆனால் ஒரு வருத்தம் இருக்குது. இருக்குது. ஏன்னா இது இல்லை உன்னுடைய இலக்கு. நல்ல டைரக்டர் ஒரு நல்ல கதை சொல்லுவான், அவன் இலக்கு நடிகனாகிறத விட டைரக்டர் அவன் தான் இருக்குது. ஆனால் எங்கேயோ அது மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் சார், வெளியில் வந்து பேசப்படுற ஒரு விஷயம் மக்கள் சார்பில் தான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட கேள்விகள் கேட்குறேன். ஸோ ஒரு விஷயம் என்ன, எப்படி ஒரு நபர் இத்தனை நாளாக இன்னொரு முகத்தை காட்டாமே இருக்க முடியுமா? ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம், நானாக தான் இருந்தேன் அப்படின்றீங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாக்லினை நீங்கள் சொன்னதாக இருக்கட்டும், சௌந்தர்யாவை சொல்கிறது, இதெல்லாம் ஏன் முன்னாடியே அவர் சொல்லலை? அப்போ இன்னொரு முகத்தோடு விளையாடினாரா கேமை இந்த 77 நாட்கள்? இல்லைங்கண்ணா, இது எப்படின்னா, இப்போ ஜாக்லினை சொல்லும்போது மேபி 5வது வாரமோ 4வது வாரமோ 3வது வாரமோ இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி இருக்குன்னா, ஏன் நீங்கள் முதல் நாள் இப்போ நான் சண்டை போடுறதுக்கு இந்த வீட்டுக்கு போகல, முதல்ல அது நான் நினச்சிக்கிறது. இப்போது நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லியிருந்துருக்கலாம், நீங்கள் கோவப்பட்டிருக்கலாம். அப்படின்னா நான் கோவப்படணும்ட்டே பிக் பாஸ்க்குள்ளே போகலை, கோவப்படுத்தி இப்போ என்னால் உங்களை எமோட் பண்ண வச்சு கோவப்படுத்தி தினமும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நான் அந்த மனநிலை உள்ள ஆள் இல்லை நான் பேசிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ அதே நேரங்களில் சில நேரங்களில் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக தெரிகிறது எனக்கு தெரியாமையே இருந்திருக்கு. தெரியாமல் இருந்திருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இஷ்யூ நடந்து பேசிட்டே இருப்பாங்க, ஒரு 1/2 hour 1 hour பேசுவாங்க. 1/2 hour கழிச்சு 2 பேரும் ஊட்டி விட்டு சந்தோஷமாக இருப்பாங்க, பாட்டுக்கிட்டலாம் பாடிட்டு. அந்த 10 minutesக்கு மேலே தாங்காது அது. அப்போ எனக்கு உள்ள கேள்வியெல்லாம் நிறைய நமக்குள்ளேயே தோணும். ஏன்னா அது இப்போ இஷ்யூ இல்லையா, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு, அது தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு கூட எனக்கு ஃபஸ்ட்டு தடுமாட்டம் இருந்தது ஃபஸ்ட்டு 3-4 வாரம். ஏன்னா நான் இப்படி தான் இந்த வீட்டில் நான் இருக்கணும், இப்படி தான் நம்ம வர்றவங்களெல்லாம் எதிராளியாக பார்க்கணும், நம்ம ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்ட்டு நாங்கள் போகலை. நான் கோ வித் ஃப்ளோ தான், நானாக இருக்கணும், என் மைண்ட் செட் அதே தான். நான் பேசிக்கலாக அந்த ரஞ்சித்தாக இருக்கிறதுன்னு அப்படி தான் நான் நினச்சிட்டு போனது உள்ள. ஸோ போனதுக்கு பிறகு இப்போ நம்ம ஜாக்லின்ட்ட ஒரு கோவத்தை காட்டுறோம், சௌந்தர்யிட்ட காட்டுறோன்னா, எனக்கு இப்போ ஒரு சர்க்கரைக்கு ஒரு சண்டை வரும்னு வச்சுக்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2-3 இந்த வீட்டில் எனக்கு நிற்கிறதே ஒரு 3 பிரச்சனை தான். இந்த 10 வாரங்களில்
கில்லர் காயின் எனக்கு ரொம்ப ஒரு அது வந்து எனக்கு நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் அது அப்போ அந்த 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 கேமில் வந்து ஐயோ பிக் பாஸ் சொல்லிட்டாரு தப்புன்னு அவரே நிறுத்திடுவார்ல அப்படிங்கிற குழப்பம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு, எனக்கு மட்டும் இல்லை. நாங்கள் பண்ணும்போது தப்பாக இருக்குது அடிபட்டுச்சு நிறுத்துவாங்கல்ல, நிறுத்த மாட்டாங்க. பஸ்ஸர் டு பஸ்ஸர் கேம் அமைதிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் அது ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ அப்படிங்கிறப்ப யாருக்காவது ஒரு வழி வரும்போது அதுதான் பெரிய இஷ்யூ. ஃபஸ்ட்டு ஒரு 3rd வீக் ஆர் 4th வீக்கில் விஜய் சார் சொன்னார், இது மாதிரி வெளியே தமிழ்நாடு முழுக்க கில்லர் காயின் விஷயத்தில் வந்து பெண்கள்லாம் கூச்சல் போடுற அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எல்லோரும் கதறினாங்க, நீங்கள் அதை யோசிக்கவே இல்லையா அப்படின்னு. அப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ரொம்ப அந்த ஸ்பாட்டில் இந்த மாதிரி அணுக வேண்டாம், வேறு மாதிரி கூட அணுகுமுறை இருந்திருக்கலான்னு கூட நம்ம சொல்லியிருந்திருக்கலாம் அந்த இடத்துல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. மீதி வந்து இந்த இப்போது ஒரு சுகர் இருக்குது, இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, யாராவது ஒரு ஆள் ஒரு ஸ்பூன் சுகர் அதிகமாக போட்டுட்டோம், அதுக்கு ஒரு லிவிங் ஏரியாவில் ஒரு 5 நாளாக ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எனக்கு அது அவங்களுக்கு அது உடன்படுதுன்னா கூட எனக்கு அது உடன்படணுங்கிறது கிடையாது இல்லை. இப்போ ஒருத்தங்க வந்து மஞ்சரி தான் அவங்களுக்கு ஏதோ ஃபீவரோ சம்திங்கு, சார் ப்ரெட்டு வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு நான் ஹீட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 days அந்த ஒரு டாபிக் ஓடிச்சு, எப்படி நீங்கள் சூடு பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்து சூடு தானப்பா கேட்டிருப்பாங்க, ஒரு ரொட்டி துண்டு தானே சூடு பண்ணி கேட்குது, இந்த வீட்டில் ஒரு ப்ரெட்டு தானே கேஸ் இருக்க போது சூடு பண்ணால் முடிஞ்சிருது இல்லை. நான் அந்த மைண்ட் செட், ஆனால் அதில் ஒரு கண்டென்ட் பிடிக்கணுங்கிற ரஞ்சித் அந்த மைண்டுக்கு எனக்கு வரல. எனக்கு அதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு பெருசாக என்னை பாதிக்கலை. நான் சொல்கிறது எனக்கு பாதிச்சதுன்னா பாதிக்கும், பாதிக்காத விஷயங்கள் எனக்கு ஆனால் ரஞ்சித் சார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் எந்த விஷயமும் உங்களை பாதிக்கல. கில்லர் காயின் என்ன பாதிச்சது, பிராங்க் பாதிக்கலையோ. பிராங்க் வந்து அதுதான் சொல்கிறேன், பிராங்க் வந்து ரவீந்திரன் சார் வந்து எனக்கு ரொம்ப பாதித்த விஷயம் ஃபஸ்ட் எபிசோடு. சாரி, அதை நான் நீங்கள் கேட்ட கேள்வினால புரியுது அந்த இதுங்கனால நாங்கள் போகல. ஃபஸ்ட் எபிசோடு வந்து எனக்கு முதல் முறையாக எனக்கு அது ரொம்ப ரவி சார் அவர் எல்லோரும் ஒரு ஐடியாவில் தான் உள்ளே வராங்க, நான் அது தவறு சொல்லலை. இதை பண்ணும் பொழுது அப்புறம் என்னை கூப்பிட்டு சத்யா கூப்பிட்டு போய் கேட்டேன் நான், என்ன சத்யா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, தப்பாக போயிடுமா, நம்ம இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறதுனால மக்கள் எதுவும் நினச்சிப்பாங்களா, இல்லை இவங்க தான் நினச்சிப்பாங்களான்னு தேவையில்லாத வேலையாக இருக்குதான்னு சொன்னேன். அண்ணே பார்க்கலாண்ணா என்ன சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஆண்களில் நீ 2 அணியாக பிரிஞ்சதுனால நாங்கள் எல்லோரும் இவங்கெல்லாம் பயங்கர சப்போர்ட்டு டீமில், எல்லாருமே விஷால் ஆகட்டும் அருண் ஆகட்டும் எல்லாம் சப்போர்ட்டு. அப்போ பவித்ராவும் இருந்தாங்க, ஸ்வேபாய் ஒரு கேர்ள் வரனாங்க, அவங்க இருந்தாங்க, எல்லோரும் சப்போர்ட்டு. இப்போ இந்த விஷயத்த சொல்லும்போது இவர் என்கிட்டையும் பேசியிருக்காரு, ஆனால் எனக்கு இந்த கண்டென்ட்டு பிடிக்க சொல்லி எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்து எப்படின்னா, அண்ணா இது எப்படி செட் பண்ணுறது, ஆனால் தப்பாக வராது படி நம்ம ஜாலின்னு சொல்லிடலாண்ணே, நம்ம ஹாப்பி பண்ணுறது தானே இப்படியெல்லாம் பேசி. அப்போ நாங்கள் என்னப்பா எல்லாம் ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி தீபக் எல்லோரும் ஓகேன்னு பேசும்பொழுது சரி ஓகே. அப்போ எங்கிட்ட சொல்லியிருக்காரு, அது எனக்கு வீக்கெண்ட் எபிசோடில் தான் தெரிஞ்சுது, சேதுபதி சார் சொன்னது. அவர் பேசும்போது இந்த மாதிரி நாமினேஷனில் இருக்கோம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு அந்த விஷயத்த 100 வாட்டி சொல்லியிருக்காரு. அதுதான் ஃபஸ்ட் டைம் கிடையாது, எங்கே இருந்தாலும் சொல்லுவார், அண்ணா நாமினேஷன் இருக்கும்னே நம்ம 4 பேர் இருக்கோம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிம்பார். நான் கதையை உள்ளக்குள்ளே யோசிக்கும்போது அங்கே அதே தான் சொல்கிறார், நாமினேஷன் இருக்கும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் அது ரஞ்சித்தோட நாமினேஷனுக்கு பண்ணுறேங்கிற விஷயம் தான் எனக்கு பாதிச்சது. அது உங்களுக்கு அது ஃப்ராங்க்குங்கிற விஷயம் பண்ணும்போதே யாராவது கோவிச்சிடக்கூடாதுங்கிறது எனக்கு கஷ்டம் இருந்தது. அது நடித்து முடிக்கிறப்பவே சக்கரை கொண்டாந்து வாயில் போட்டாங்க, தர்ஷா குப்தா ஃபீல் ஆனாங்க, அன்ஷிதா ஃபீல் ஆகிட்டாங்க, நிறைய பேர்த்துக்கு என் மேலே கோவம் வந்துச்சுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை பாதி பேர் சிரிச்சிட்டாங்க ஃப்ராங்க்குன்னு சொன்னாங்க. ஆனால் என்னென்ன அது முடிஞ்சதுக்கு பிறகு அது வருத்தம் வந்தது சொல்கிறேன். ரஞ்சித் சாரோட அவர் சொல்லும்போது எல்லோரும் என்கிட்ட எல்லா கேர்ள்ஸும் சொன்னது, உங்கள் நாமினேஷனுக்காக தான் ஒர்க் பண்ணேன்னு சொன்னாங்கண்ணா அப்படின்னா. இப்போ நான் கேட்டேன், ஏன் நாமினேஷனுக்காக நீங்கள் இத்தனை பேர் சேர்ந்து வேலை பார்க்குறீங்கன்னா எனக்கு மனசு இப்படி நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு தான் நான் இங்கே வந்திருப்பேன். அது வந்து என்னை சார்ந்த பிரச்சனை, எனக்கு வர்ற கோபம் உங்களுக்கு அது புரியுதில்லை, என்னை சார்ந்த பிரச்சனை, அது என் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதுக்கு நான் அவர்கிட்ட கோச் இருந்திருக்கேன், ரவி சார்கிட்ட கோச்சுக்கிட்ட நைட்லாம் பேசலை. இப்போ நைட்டு வந்து அவர் சொன்னார், அப்போ என்னுடைய விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னது கரெக்டு அண்ணன், நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, சத்யா இருக்கான், விஷால் இருக்கான், நம்ம 5 பேரும் இதில் இருக்கானே, 5 பேர்த்துக்காக ஒரு விஷயம் பண்ணேன்னு சொன்னால் கூட எனக்கு அது எல்லோரும் சேர்ந்து சொல்கிறப்ப தெரியாது. இப்போ ரஞ்சித்துக்காகன்னு சொல்லும்போது யாருமே என்கிட்ட பேசலை அந்த வீட்டில். அது என்னென்னா ஒரு மாதிரி எல்லோரும் இப்படி போய் பண்ணுறாங்களே, எங்களுடைய உணர்வுகளை வந்து
ஆனா அந்த இடத்துல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரே சார், நாமினேஷன்ல இருக்கீங்க அண்ணன் சொல்லிட்டு தான் அந்த பிராங்குக்கான நாமினேஷன் இருக்கீங்கன்னு நீங்க பண்ணுங்க, உங்களுக்காக நாங்க பண்றோம்னு சொல்லலையே. ஆனா சார் அந்த இடத்துல அது ரொம்ப சரி. நீங்க இப்போ அது இல்ல. இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, உள்ள உங்களுக்கு புரிதல் கம்மியா இருந்தது, அது எப்படி எடுத்துக்கணும்னு. வெளியில வந்த பிறகு இப்ப அந்த வீடியோ பார்த்ததோ இல்ல உங்க மனைவி சொன்ன பிறகு நீங்க பண்ணது ஒரு விஷயம், நம்மளால ஒருத்தர் அந்த வீக்ல வந்து வெளியிலயும் போயிட்டாரு, இந்த பிராங்க்னால நிறைய இல்ல ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சுன்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்ததா? அது தெளிவாச்சா? ஒரு விஷயம், என் ஒய்ஃப் பார்த்தாங்க மற்றவங்க பார்த்தாங்கிறத விட மக்கள் பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ என்னால் அவர் வெளியே அனுப்புகிறேன் இந்த வாரத்தில்னா, இப்போ அவர் சரியாக இருந்து எனக்கு இன்னுமே இது குழப்பங்கண்ணா. எனக்கு நான் இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, வெளியே வந்து நான் பார்க்குறதில்ல. ஏன் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் எல்லாத்துக்குமே ஒரு அன்பு வச்சுருக்கேன். எல்லாம் இந்த கேமுக்கு விளையாடுறாங்க, இது கேமாக பண்ணுறாங்கன்னு நான் நம்புகிறேன். இது வாழ்க்கையில் 100 நாள் ஏற்படுத்திட்டு ஒரு பந்தம். இந்த பந்தத்துக்குள்ளே நான் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் கூட இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக அப்படின்னா, இன்றைக்கி எலிமினேஷனுக்கோ நாமினேஷனுக்கோ நான் இல்லாமல் நீங்கள் நிறையா பேசியிருப்பீங்க. என்ன நிறைய பேசியிருந்துருக்கலாம் அவுட் ஆஃப் ஏரியா. ஆனால் நான் இப்போ ஸ்டில் நான் உங்கள் மேலே அது 6வது வாரத்துலேருந்து உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸ் என் மேலே மாறி இருந்திருக்கலாம், எனக்கு உங்கள் மேலே மாறி இருந்திருக்கலாம். வெளியே வரும்போது 2 பேரும் ரொம்ப பாசமாக இருந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு 4 வாரம் எனக்கு. ஆனால் நான் இல்லாத நேரங்களில் நீங்கள் பேசின விஷயத்தை பார்த்துக்கிட்டு என்னை பற்றி நான் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள் மேலே அது கேரி ஃபார்வர்ட் ஆகி அந்த அன்பை கெடுத்துக்க நான் விரும்பலை. நான் எப்பவுமே அந்த மரியாதையும் அந்த அன்பும் அதோடு. அப்போ ரஞ்சித் சார் வந்து அன்பு இருந்தால் யாருமே நாமினேஷனில் வைக்க மாட்டீங்களா? ஏன் அருண் விஷாலை நீங்கள் நாமினேஷன்? அப்படி கிடையாது. இதுவே விஷாலை வந்து சரியாக இருந்த விஷாலே நான் சொல்லிட்டே தான் இருந்திருக்கேன். அருண் சரியாக இருக்கு இப்போ கூட சொல்லுவேன். ஐ லைக் அருண். சரியாக இந்த வீட்டில் நான் பார்க்குறேன். இந்த வீட்டில் அருண் சரியாக பார்க்குறேன். ஃபைனல் ஸ்டேஜுக்கு யார் நிற்கணும்னு நினச்சிங்கன்னா அருண் நிற்கணும்னு நான் சொல்லுவேன். ஆமாம், அது என்ன இருக்குது, ஒருத்தர் சரியாக பார்க்குறது இருக்குல்ல. எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இருக்குது. இப்போ நம்ம மாறி மாறி நடிச்சுக்கிறது, நீயும் நானும் ஒன்றா இருக்கோம், இப்போ உன்னை சொல்கிற மாதிரி சொல்லுவேன், என்ன சொல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. சொல்லலை. தோன்றதுக்கு இன்னும் 4-5 பேர் இருக்காங்க, அவங்கள சொல்கிறேன். தோன்றதுனால தோன்றதுனால இல்லை, எனக்கு தோணலை சொல்லலை. இப்போ எனக்கு உங்கள்கிட்ட தோணலையே. இப்போ இந்த வீடு அப்படிதானே சார், இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எந்த எமோஷன்ஸையும் நம்ம யூ கான் கண்ட்ரோல், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கோவம் வரும்போது அதை வெளிப்படுத்தி தான் அந்த கேமை நம்ம விளையாடணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. இது எனக்கே பர்சனலி இப்போ நீங்க அந்த சைக்கிள் டாஸ்க், இஃப் ஐம் நாட் ராங், ஒரு இடத்துல வந்து நீங்க சௌந்தர்யாவை சொல்றீங்க, நல்ல பேட்ச் வச்சு மூஞ்சி தைக்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதை ஏன் நீங்க அப்போ சௌந்தர்யா கிட்டே அந்த அதுதான் ஒரு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கேன். இப்போ நீங்கள் அந்த இப்போ ஒன்று ரஞ்சித்தை வந்து அந்த இடத்துக்கு பிடிபட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நிறைய இந்த மாதிரி ஜெஃப் நான் இருக்கும்போதோ தனியாக பேசினா என் பக்கத்தில் 2 பேர் இருந்திருப்பாங்க. ஜெஃப் நான் இருக்கும்போதோ கேப்டன் நான் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்க, நான் தான் சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கேன். மேனேஜர் வேலையை பார்க்கும்போது தொழிலாளி வேலையை பார்க்குறது, தொழிலாளியாக இருக்கும்போது மேனேஜர் வேலையை பார்க்குறது. அப்போது பிக் பாஸ் எனக்கு வந்து ஒரு லெட்டர் வருது, கேப்டன் கவனத்துக்குன்னு ஒரு 10 கேள்வி. அது வந்து அதுவே அவமானம். எப்படின்னா கேப்டன் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக கேள்விக்குறி 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 கேள்விக்குறி. இந்த வாரம் முழுக்க ஒருத்தருக்கு ஒரு பட்டம், நடிகை, வேஷக்காரி, தந்திரக்காரி குத்தி இந்த வாரம் முழுக்க குத்தணும்னு போட்டிருக்கேன். இதில் குத்தாத ஆட்கள் யாருன்னா அதில் நம்பர் 1ல் நம்பர் 2ல் இருப்பாங்க சில பேர் டெய்லியுமே. அதுக்கு எனக்கு அந்த லெட்ரு வந்துகிட்டே இருக்கும். ஒரு கேப்டனாக என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, கேப்டன் அந்த வேலையை செய்யலை. ஸோ அதை வந்து இதை இப்போ நீங்கள் எடுத்துக்கிற விதம் தான். இப்போ நான் கெட்ட குணத்தோட மனசுக்குள்ளெலாம் பொங்கி காலி பண்ணணும் அந்த ஆங்கிளில் கிடையாது. சௌந்தர்யாவோட விளையாட்டுத்தன்மையை இவளுக்கு எடுத்து வச்சு தைக்கிறேன்டா மூஞ்சிலேயே மறந்து போயிடுவான். அந்த பேட்சை குத்தவே மாட்டான். அங்கே ஆடும்போது பேட்ச் தான் நான் சொன்னது. பேட்ச் குத்துறேன்னா எனக்கு பிக் பாஸ்லேருந்து ஒரு லெட்டர் வரும் காலையில். ஏன்னா அது அவங்களுடைய கடமை, அது கேப்டனுடைய வேலை. அப்போ நான் வீட்டுக்குள்ளே 24/7 டாஸ்கில் வந்து நான் வீட்டுக்குள்ளே போக முடியாது, நான் வாசலில் தான் படுத்துருக்கணும். எங்களுக்கு அந்த டாஸ்கில் காலைல வரல எனக்கு லெட்டர் வந்துடும், அனைவரும் குத்தணும். அப்போ அது குத்தலைங்கிற கோபம் தானே தவிர தனிப்பட்ட முறையில் அது ஒரு இஷ்யூவாக எடுத்துகிட்டு போய் செய்கிற விஷயம் இல்லை. அதுக்கு 10 நிமிஷம் கழித்து நாங்கள் வேறு மாதிரி இருப்போம். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.